ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இட்லி கார்னுங்க. கொஞ்சம் கேரட்டு வெங்காயம் எல்லாம் திருவி போட போகிறோம். இதில் கார்ன் ஸ்டீம் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இட்லியை வேக வச்சுட்டேன். நேற்றுக்கு பண்ண சிக்கன் குழம்பு மிச்சம் ஆயிருந்தது. அதை டைரெக்டாக சூடு பண்ணாமல் நான் இந்த பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணிட்டேன். இப்படி கீழே தண்ணி ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த சூடு பண்ண வேண்டிய அந்த பொருளை அப்படி வச்சுட்டு இப்படி மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இது பண்ணிட்டோம்னா அந்த தண்ணி நல்லா பாயில் ஆகி இல்லை சூடாயிடும். குழம்பு வந்து தீயாமல் அந்த கிரேவி குறையாமல் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ அடுத்தது காட்டுறேன். இப்போ நம்ம இந்த சாலடுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது கார்ன் ஸ்டீம் பண்ணிட்டேன்ல, கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் ஆனியன். கேரட்டை துருவிட்டேன், ஆனியனை மெல்லிஸாக கட் பண்ணிட்டேன். இந்த கார்னையும் போட்டுடலாம். சுடுதா சால்ட்டுங்க, அப்புறம் ஒயிட் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் மல்லி, கொத்தமல்லி, சின்ன பெத்த தேங்காய் கொஞ்சமாக நல்லா மெலிசாக கட் பண்ணி பல்லில் படுறதுக்காக கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு மாங்காய் தோலோடையே தாங்க போடுறேன். கொஞ்சம் சும்மா அந்த ஒரு சார் டேஸ்ட்டுக்காக. தோலோடு சாப்பிட்றது நல்லது தாங்க மாங்காய். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு சாலட் ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு. இட்லி, இந்த சாலட், அப்புறம் ஒரு ஃப்ரூட்டு கட் பண்ணி சாப்பிட்ருவோங்க. உடனே சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் ஒரு 10 minutes ஆகுது ரெஸ்ட் ஆச்சுன்னா அந்த எல்லா இதுவும் வந்துட்டு இந்த பவுடர்ஸ் எல்லாம் நல்லா அதில் போய் கலந்து சேர்ந்து இருக்குங்க. அப்புறமா ஒரு 10 minutes கழிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. மில்லட் மாவில் பண்ண இட்லி, சிக்கன் குழம்பு, சாலட், இதில் கார்ன் ஸ்டீம் பண்ணியிருக்கேன், ஸ்வீட் கார்னை, அப்புறமா ரா ஆனியன், ரா கேப்சிகம், ரா மேங்கோ, அப்புறம் கொஞ்சம் கோகோனட்டு, கொத்தமல்லி போட்டுட்டு அதில் சால்ட், ஒயிட் பெப்பர், சாட் மசாலா போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன். அப்புறமா ஆப்பிள் ஃப்ரூட்டுங்க. ஆப்பிள் ஃப்ரூட்டுங்கச்சு நான் ஒன்று சொல்லணும் விருப்பப்படுறேங்க. எனக்கு தெரிஞ்சது, அது நிஜமாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். ஆப்பிளில் வந்துட்டு நம்ம தோலை எடுத்துகிட்டு இப்போ சாப்பிட்றோம் இல்லையா, அப்போல்லாம் நம்ம தோலோடு தான் சாப்பிட்றோம். தோலில் தான் நிறைய சக்தி இருக்குது அப்படின்னு. அது என்னென்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, மேலே ஒரு வேக்ஸ் மாதிரி இருக்குங்கிறாங்க இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக நம்ம மரத்துலேருந்தே பறிக்கச்சியே அந்த வேக்ஸ் இருக்குதுங்க. அது வந்து நீங்கள் கத்தியில் லைட்டாக அந்த தோலை சுரண்டுனீங்கன்னா லைட்டாக அந்த மரத்துலேருந்து பறித்து லைட்டாக அந்த வேக்ஸ் வரதாங்க செய்யுது. அதுக்கு நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அது வந்து ஆக்சுவலாக அது இட்ஸ் நேச்சராங்க. அந்த ஆப்பிளுக்கு வந்து பூச்சி எல்லாம் தொடாமல் இருக்கிறதுக்காக நேச்சுரலாகவே அந்த தோல் மேலே அந்த ஒரு வேக்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகுமாங்க. அதுக்கும் மேலே அப்பார்ட் ஃப்ரம் தட் அப்புறமா ஏதாவது வேக்ஸ் போடுறாங்களா அது நம்மளுக்கு தெரியாது. அது நான் பர்சனலாகவே பார்த்துருக்கேன் சுரண்டி கூட. பட் இது தெரியலைங்க, நான் பார்த்ததை சொல்கிறேன். இது நீங்கள் நிஜமாக போய் எனக்கு தெரியல. அதுக்கும் மேலே அதுக்கப்புறமா வேக்ஸ் போடுறாங்கன்னா இருக்கலாம் கூட, இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. அதுவும் இருக்குது. பட் நேச்சுரலாகவும் அதுக்கு ஒரு இது இருக்குங்க. பட் நான் சீவி தான் வச்சிருக்கிறேன். நம்மளுக்கு தெரியல, நம்ம டைரெக்டாக மரத்தில் இருந்து பறித்து இதை வாங்கலை, இப்போ பறித்து இதை எடுத்துக்கல. ஸோ நம்ம கடையில் வாங்கினது தான். ஸோ
இன்றைக்கி நம்மளோட ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள். மில்லட் மாவு கூட ஒரு மில்லட் ஒரு மாதிரி நம்ம ப்ரப்போர்ஷன்ஸ் போட்டுக்க வேண்டியதாக இருக்குங்க. பருப்பு ஒரு மாவுக்கு ரொம்ப பருப்பு கம்மியாக போட்டால் தான் கரெக்டாக இட்லி வருது, இல்லாட்டா தோசை ஒட்டின்றது. ஒரு மில்லட்டுக்கு வந்துட்டு நிறைய பருப்பு போட்டால் தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அதான் அதுக்கு நம்ம டெய்லி பண்ணுற ரொட்டீனில் நம்மளுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆரச்சா நம்ம அதெல்லாம் நம்ம இது பண்ணிவிடுவோங்க, காம்பன்சேட் பண்ணிக்கிட்டு அதை அந்த கன்சிஸ்டன்சிஸு அந்த ப்ரப்போர்ஷன்ஸு நம்மளே பை எக்ஸ்பீரியன்ஸ் அதை கரெக்ட் பண்ணிப்போங்க. ஸோ இதுதாங்க இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு. இவ்வளோ நேரம் சொல்லணுமா நினைக்காதுங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்னோடய வீடியோஸும் கொஞ்சம் பாருங்கள். எனக்கும் சில என்னோடய லைஃப்பில் சில எக்ஸ்பீரியன்ஸஸ், சில விஷயங்கள் நானும் கற்றுட்டுருப்பேன், அதுவும் ஷேர் பண்ணிப்பேன். ஏதோ ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாவது என் சைட்லேருந்து இருக்கும். இப்போ நான் லஞ்சு ப்ரிப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு. நான் வாழைக்காய் ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை பொரியல் பண்ண போகிறேன். அப்படியே வறுத்துற போகிறேங்க. இதுக்கு ஆக்சுவலாக எந்த தாளிப்பும் போட வேணாம். கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் அது பல்லில் படுறதுக்கு நல்லதாங்க இருக்கும். அதனால நான் கொஞ்சமாக போடுவேன். கடுகு, ஜீரகம் போட்டுட்டு இந்த வாழைக்காவை போட்டுறேன். கொஞ்சம் மூடி வச்சுடுறேன். இப்போ நான் கேரட் பொரியல் பண்ண போகிறேன். கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெயை விட்டுருந்தாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் ரொம்ப கொஞ்சம் தாங்க பண்ணுறேன் நான். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுட்டு கேரட்டையும் போட்டுருங்க. போட்டுட்டு கிளறி விட்டுட்டு இதில் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் தூள் அதுலேயும் கொஞ்சம் போட்டுடலாம். உப்பு அதுலேயும் கொஞ்சம் போட்டுடலாம். மூடி வச்சு வதக்கிக்கிறேன். இது கத்திரிக்காய், மாங்காய் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேங்க. அதுக்கு மாங்காய் அந்த இது இருக்கும் இல்லைங்க, இதை என்ன சொல்லுவீங்க, கொட்டை. இதோட இது போட்டு நம்ம பண்ணுறத அந்த உள்ள அந்த கொட்டைக்குள்ள ஒரு விதை இருக்கும் இல்லைங்க, அது அவ்வளோ நல்லதாங்க. இப்போ என் பையன் ஏதோ வெந்நீர் வச்சுக்கிறாங்க, அப்பப்போ வெந்நீர் குடிப்பான், நல்லதுன்ட்டு அதை வச்சுருக்கான் குடிக்கிறதுக்கு. நம்ம அப்புறமா அப்படி இது பண்ணோன்னா அது நல்லா குழந்துக்கிட்டு வந்துடுங்க. இந்த மேலே இந்த ஓடு உள்ள மாங்காய் பருப்பு இருக்கும், அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது, நல்லாவே இருக்கும். கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும், பட் குழம்புலெல்லாம் போடுறது ஓரளவுக்கு அவ்வளோ துவர்ப்பு தெரியாது, நல்லதாக இருக்கும். எங்கள் ஊரில் நாங்கள் சின்னப்ப ஊருக்கு போகிறச்செல்லாம் இந்த மாங்காயில் நிறைய பறிப்பாங்க இல்லையா, எல்லாம் மோஸ்ட்லி அங்கெல்லாம் கத்திரிக்காய் பஜ்ஜி கூட புளிக்கு முதல்ல மாங்காய் போட்டுப்பாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், மாங்காய் எல்லாத்தையும் வேக வச்சு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வேக வச்சு கொஞ்சமாக புளி போட்டு மாங்காய் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி கடைஞ்சிப்பாங்க. இப்போ இங்கெல்லாம் யாருங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க தெரியல. நம்மளே
லீவில் ஊருக்கு போயிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தவங்களே நம்மளே சாப்பிட்றதில்ல. இப்போ நம்மளுக்கு இருந்த அந்த அனுபவம் கூட நம்ம பசங்களுக்கு இல்லைங்க. நம்ம அம்மா அப்பாங்களே வந்துட்டு ஊரில் இருக்கிறத விற்றுட்டு டவுனுக்கு வந்தாச்சு, சிட்டிக்கு வந்தாச்சு, அவங்களுக்கு வேலை வந்த உடனே. ஸோ நம்ம தாத்தா பாட்டிங்க இருந்தப்போ இருந்தது. ஸோ நம்ம பேரண்ட்ஸு ஜாப் விஷயமா சிட்டிக்கு வந்தப்புறமா அது எல்லாத்தையும் அவங்களும் கவனிச்சிக்க முடியாமல் அவங்க ஒரு விற்றுட்டாங்க. இப்போ நம்மளுக்கு நாங்கள் வந்து லீவுக்கெல்லாம் போகிறதுக்கு தாத்தா பாட்டி இருக்கிறச்ச இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம். எங்கள் நம்ம அப்பா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டு நம்மளும் பண்ணிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இப்போ நம்மளே சீனியர் சிட்டிசன் ஆகிட்டோங்க. நானே அதுவே அப்போ கொஞ்சம் அப்பா அவங்கள கொஞ்சம் தைரியமாக விற்க வேணாம் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி இப்போ நம்மளுக்கு கிடைச்ச இந்த எக்ஸ்போஷருக்கு நம்ம கொஞ்சம் எதையாவது பண்ணிட்டு இருக்கலாம். இப்பளுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இது கேரட் முடிஞ்சதுங்க. தேங்காய் துருவி போட்டுட்டேன் கேரட்டில். அது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். கேரட் முடிஞ்சது, நான் எடுத்து அப்படி வச்சுடுறேன். கொஞ்சம் ஆறுன அப்புறமா பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரே ஒரு வெண்டைக்காவும் இருக்குங்க, கட் பண்ணி தண்ணியில் போட்டால் அது வடிவம் ஆகிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் வந்துட்டு இது பண்ணிட்டு வரேன். பண்ணி ஆஃப் பண்ணிடுறேங்க. வந்து எடுத்துக்கலாம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிப்பாங்க. இப்போ நான் காரக்குழம்பு பண்ணிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விடுறேங்க. பாட்டில் வந்து நான் அலம்பி வச்சுருக்கேன். இப்போது நம்ம தாளிப்பு வடுக்கும் கடையில் வாங்குகிறோம் இல்லைங்க, நம்மளுக்கு பாலாக கிடைச்சா ஓகே. ஒரு வாட்டி பாலாக கிடைக்க மாட்டேங்குதுல்ல, இது உருண்டையா நம்மளுக்கு இந்த மாதிரி பவுடராக கிடைக்கிறச்ச என்ன ஆகுதுன்னா அந்த அடியில் வர்றச்ச பாருங்களேன், அதில் இருக்கும் கடுகு அதெல்லாம் நிறைய. பட் மேலாக்க இருக்கிறச்ச நம்மளுக்கு வந்துட்டு இந்த இது வெங்காயம் அதுதான் ரொம்ப இருக்குது. ஸோ இதை போட்டுட்டு இப்போ பொரிஞ்சுது. நான் வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயத்தோடைய இந்த ஒரே ஒரு வெண்டைக்காய் இருந்ததுங்க, குழந்தை ஆகாமல் இருக்கும். அப்படி நம்ம வறுத்துட்டோம்னா தாளிப்பு வடிகத்திலேயே கொஞ்சம் கருவேப்பிலை இருக்கும். தக்காளி போட்டுறேன். நம்ம மாங்காய் எல்லாமே போட போகிறோம், அதனால் கொஞ்சம் தக்காளி கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன். ஒரே ஒரு சின்ன தக்காளி. புளி வேற கொஞ்சம் போட போகிறோம். நான் வந்து இதில் ஒரு உருளைக்கிழங்கு கூட கட் பண்ணி போட்டிருக்கேங்க, சொல்ல மறந்துட்டேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 2 வெள்ளை கத்திரிக்காய் பெருசாக இருக்கும் வெள்ளை கத்திரிக்காய், அது மாங்காய் கொஞ்சம் யூஸ் பண்ணது இருந்தது, அது போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டுட்டு நான் இப்போவே புளி தண்ணி கரைச்சி ஊற்ற போகிறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு உருளைக்கிழங்கு வேகுமான்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. கத்திரிக்காயெலாம் வெந்து போயிடும். அதனால் கொஞ்சம் நார்மல் வாட்டரில் கொஞ்சம் வேக வச்சுக்கிறேன். உப்பெல்லாம் போட்டால் கூட வெந்துருமான்னு தெரியல, பார்க்கலாம். நான் உருளைக்கிழங்கு மோஸ்ட்லி போட மாட்டேங்க காரக்குழம்பு எதுக்குமே. குழம்புக்கு, அது குருமாவுக்கு, சப்பாத்திக்கு சைடிஷ் தவிர பொரியல் பண்ணிப்பேன். குழம்புலெல்லாம் போட மாட்டேன். பட் இந்த பக்கம் நிறைய பேர் போடுறாங்க. இந்த தமிழ்நாடு சைடு நிறைய பேர் போடுறாங்க. சரி போடலான்ட்டு தான் நானும் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கிட்டேன். இதில் எண்ணெய் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு
நான் கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்க்குறேங்க. இது வாழைக்காவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நான் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுட்டு இது அப்படியே கொஞ்சம் ஒரு ட்ரையாக இதுவாலாம் இருக்காதுங்க. கொஞ்சம் மெத்துன்னு கூட தான் இருக்கும். உடனே சாப்பிட்டா கொஞ்சம் இதுவாக இருக்கும். இல்லாட்டா கொஞ்சம் அப்படி சாஃப்டாக கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும். பட் அது பிடிக்கும் என் பையனுக்கு. அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் பிடிக்காது. ஸோ அதனால் இப்படி பண்ணிடுறது. நான் ஆஃப் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நான் இதில் புளி தண்ணி ஊற்றிடுறேன். ஏன்னா கத்திரிக்காய் அப்புறமா ரொம்ப குழஞ்சிடுங்க. ஊற்றி புளி தண்ணி நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகட்டும். புளி தண்ணியோட பச்சை வாசனை. இப்போ இதை போட்டுடலாங்க. ஏன்னா இந்த மாங்காய் கொஞ்சம் அந்த கொட்டை வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் மறந்துட்டேன். கத்திரிக்காயோடையே போட்டுட்ருக்கணும். இது வேகட்டும் நல்லா. இப்போ உப்பு போட்டுடலாம். இப்போ இந்த மாங்காவை போட்டுடலாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுருவேன். கொஞ்சம் வெந்து வரட்டும் மாங்காய். அவ்வளோதாங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சது. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேங்க. நான் இந்த இது மட்டும் எடுத்து வெளியில் வச்சுருக்கேங்க. ஏன்னா ஆறட்டும். அப்போ தான் அந்த பருப்பை காட்டலாம். ஏன்னா சூடாக இருக்கிறது அதை நம்ம உடைக்கவும் முடியாது. அதனால் வெந்துச்சு நல்லா. கொஞ்சம் ஆறுனா கொஞ்சம் உங்களுக்கு காட்டலான்ட்டு. மாங்காய் இருக்குல்லங்க, இந்த கொட்டை சொன்னேன்ல, இதை வந்துட்டு நம்ம இந்த சுற்றி இருக்கிற சதை பூரா நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி கடிச்சோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது கொஞ்சம் போலாக தானே இருக்கும். ஏன்னா இந்த கொட்டை வந்து வெந்துட்டு லூஸ் ஆகிட்டுருக்கும் உள்ளுக்குள்ளே. இப்படி பொழந்துக்குங்க. நான் கத்தியில் பொழந்து காமிச்சேன் உங்களுக்கு. கத்தியில் இப்படி ஸ்லிட் பண்ணிட்டா உள்ளே இந்த விதை இப்படி இருக்கும், வெந்திருக்கும். இதில் தோல் ஒன்று இருக்கும், அது பிச்சு போட்டுட்டேன் நான். அது கிளிப் மிஸ் ஆச்சான்னு டவுட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி தோல் வரும் அதுக்கு. அந்த தோலை எடுத்துட்டு நம்ம சாப்பிட்ணும். பாருங்க இப்படி ஓப்பன் ஆகும், ரெண்டாக பிரிஞ்சு வந்துடும். இது நான் கொஞ்சம் அப்நார்மலாக இது பண்ணியிருக்கேன். இப்படி பிரிஞ்சு இது வரைக்கும் வந்துடும். இது சாப்பிட்டுட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம சொல்லுவாங்கல்ல, நெல்லிக்காய் சாப்பிட்ட அப்புறமா நம்மளுக்கு அந்த தண்ணி குடிக்கிறச்ச ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இது நம்மளுக்கு இருக்குங்க. இந்த இதை வந்து நிறைய பேர் இப்போ மீன் குழம்புல என்ன தான் மாங்காய் போட்டாலும் இந்த கொட்டை எடுத்து போட்டுடுறாங்க. தயவுசெய்து இனிமேல் இதையும் போட்டு நீங்கள் வேக வச்சுட்டு இந்த மாம்பருப்பை சாப்பிடுங்க. இந்த பருப்பை வந்து இப்போ நிறைய மெடிக்கல் இது பிரகாரம் ரொம்ப நல்லதான். நிறைய பேர் இப்போ வந்துட்டு இது கூட ஏதோ ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தெரியாதுங்க. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ இன்னைக்கு எனக்கு இந்த யூனிவர்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு சக்தி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இன்றைக்கி என்னோடய லஞ்ச் ப்ரிப்பரேஷனை காட்டிடுறேங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் போட்டு காரக்குழம்பு, அப்புறம் வாழைக்காய் பொரியல், அப்புறம் கேரட் பொரியல், இது அந்த மாங்கொட்டைங்க. தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பாட்லேயே நம்ம நல்லதை எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க.